الصلاة والسلام على من لا نبي بعده. قال الله تعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. وقال أيضا: والفجر وليال عشر والشفع والوتر. صدق الله العلي العظيم. அண்ட கோடிகள் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக அர்ப்பணித்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ, எடுத்து நடக்கப் போகிறார்களோ, அத்தகைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே நானும் நீங்களும் அமர்ந்திருக்கிறோம். அதுவும் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் என்றால் ரப்பிடத்திலே மிகவும் ரப்பு விரும்புகின்ற ஒரு சிறந்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். ஆரம்ப 10 நாள் இருக்கிறதே, இது அல்லாஹ் அந்த மாதத்துல அமல் செய்வதை அல்லாஹ் ரொம்ப விரும்பி கொண்டிருக்கிறார். 4 நாட்கள் எங்களை விட்டும் கழிகின்ற நிலைமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒரு கணம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே அமல் செய்வது, ஆரம்ப 10 நாளிலே அமல் செய்வது அல்லாஹுக்கு எவ்வளவு பிரியமான ஒன்று. அந்த அமலை இன்றைக்கு சர்வசாதாரணமாக நாங்க பொடுப்போக்காக கணக்கெடுக்காமல் விட்டுக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபிஇ வல் வத்ர் என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறார். ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக ரப்பு அல்லாஹ் எதன் மீது சத்தியம் பண்ணுகிறானோ அந்த வஸ்து, அந்த பொருள், அந்த இடம் அது சிறந்ததாகத்தான் இருக்கும், அது மதிப்புக்குரியதாகத்தான் இருக்கும். எனவே வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, காலையின் மீது சத்தியமாக. ஃபஜ்ருடைய நேரம் அவ்வளவு பரக்கத்தானது. ஃபஜ்ருடைய நேரம், அதற்குரிய சிறப்புகள், ஒரு மனிதன் அவனுடைய பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த நேரத்திலே நாம் தூங்கி காலத்தை கழிக்கிறோம் என்று சொன்னால் பரக்கத்தை எடுக்கவில்லை சகோதரர்களே, அல்லாஹுடைய சோதனை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சுபஹுடைய தொழுகை தொழாமல், அந்த ஃபஜ்ருக்கு எழும்பாமல் நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் சத்தியம் பண்ணிய அந்த ஃபஜ்ருடைய நேரம் மகத்துவமானது, ரப்பிடத்திலே சிறந்தது. அந்த சிறந்த நேரத்தை ஷைத்தானுக்கு சிறுநீர் கழிக்கின்ற இடமாக எங்களுடைய காதை, சுபஹுக்கு எழும்பாமல் நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஷைத்தானுக்கு சிறுநீர் கழிக்கின்ற இடமாக எங்களுடைய காதை நாம் அமைத்து ஷைத்தானுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். பால ஷைத்தானு ஃபீ உதுனி. முஸ்லிமுடைய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு மனிதன் சுபஹுக்கு எழும்பாமல், சுபஹு தொழாமல் அவன் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஷைத்தான் அவனுடைய காதிலே
சிறுநீர் கழிக்கிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, அப்படிப்பட்ட சிறந்த ஒரு நேரம் தான் ஃபஜ்ருடைய நேரம். அடுத்ததாக அல்லாஹ் எதன் மீது சத்தியம் பண்ணுகிறான்? வலையாலின் அஷ்ர், 10 இரவுகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 10 இரவின் மீது சத்தியம் பண்ணுகிறான், ஒற்றை நாளின் மீது சத்தியம் பண்ணுகிறான், ஒற்றைப்படையான இரட்டைப்படையான நாளின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நாங்கள் எல்லாம் அதிகமாக இவருடைய தஃப்சீரை கேள்விப்பட்டிருக்கிறோம். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், விரிவுரை சொல்வதற்கு சிறந்தவர்கள், விரிவுரை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைவர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை பெற்றவர்கள். அவர்கள் ஒரு ஆயத்துக்கு, ஒரு குர்ஆனுடைய வசனத்துக்கு விரிவுரை செய்வார்கள் என்று சொன்னால் அதற்கு மேலால் எந்த விரிவுரையும் கொடுக்க முடியாது. அப்படி அறிவுபூர்வமாக விரிவுரை செய்வார்கள், விளக்கம் சொல்லுவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வலையாலின் அஷ்ர், அல்லாஹ் இந்த 10 இரவுகள் என்று சத்தியம் பண்ணுகிறானே, அந்த 10 இரவு ரமதானுடைய கடைசி 10 அல்ல, அந்த கடைசி 10 முஹர்ரத்துடைய ஆரம்ப 10 அல்ல, கடைசி 10 எதென்று தெரியுமா? துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள், 10 இரவுகளை பற்றி தான் அல்லாஹ் சத்தியம் பண்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 இரவுகள் மீது சத்தியம் பண்ணுவதாக இருந்தால் அந்த நாள் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும், அந்த இரவு எவ்வளவு மதிப்பானதாக இருக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நாளையிலே அமல் செய்வதை அல்லாஹ் விரும்பிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அமல் செய்வதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் அமல் செய்வதை ரப்பு அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறந்த நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், உலமாக்களுக்கு மத்தியிலே, முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை, ரமதானுடைய மாதத்தின் கடைசி 10 நாள் சிறந்ததா அல்லது துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் சிறந்ததா? ரமதானுடைய கடைசி 10 லைலத்துல் கத்ர் இருக்குது. ஒரு மனிதன் முயற்சி செய்து லைலத்துல் கத்ரை அடைந்தால் கடைசி 10 1000 மாதம் ஒரு மனிதன் நின்று வணங்கி அமல் செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ? கிட்டத்தட்ட 83 வருஷம் 4 மாசங்கள் ஒரு மனிதன் தொடர்ச்சியாகவே அமல் செய்து கொண்டிருந்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த அளவு ஒரு லைலத்துல் கத்ரை அடைந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். இது எதுல வைத்திருக்கிறான்? ரமதானுடைய கடைசி 10. ரமதானுடைய கடைசி 10 அதிகமாக இஅ்திகாஃப் இருப்போம், அமல்களை அதிகமாக செய்வோம். இந்த சிறப்பான இந்த கடைசி ரமதானுடைய கடைசி 10 சிறந்ததா, துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறந்ததா? சில உலமாக்கள் சொல்றாங்க ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் தான் சிறந்தது. காரணம், லைலத்துல் கத்ருடைய இரவு அந்த கடைசி 10 இருக்குது. ஏனே அமல்களை செய்ய முடியும். இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள் தான் சிறந்த நாள். சுப்ஹானல்லாஹ். ஆரம்ப 10 நாள் ஏனென்று தெரியுமா? இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாள். இதுல அரஃபா இருக்குது. இந்த ஆரம்ப 10 உதஹியா கொடுக்கப்படுது. இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. ரமதானுடைய கடைசி 10 சிறந்ததா அல்லது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறந்ததா? சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி கருத்து வேற்றுமை இருக்குகின்ற அந்த நாள் என்று சொன்னால் இது துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். அதிகமாக அமல் செய்யணும். குறைந்தது அதான் சொல்லுகின்ற பொழுது 5 நேரமும் பள்ளிக்கு வருவதற்கு முயற்சி செய்யணும். முன்பின் சுன்னத்தான தொழுகையில் தொழப்பட வேண்டும்.
அதிகமாக சதகாக்களை கொடுக்க வேண்டும், அதிகமாக பள்ளியோடு தொடர்பாக வேண்டும், அதிகமாக நோன்பு பிடிக்க வேண்டும். இந்த மாதத்தில் பிறை 1 to 9 வரங்காட்டியும் குறைந்தது நோன்பு பிடிக்கணும். அதுவும் முன்ன பின் ஆகினவங்களுக்கு குறைந்தது திங்கள் வியாழன் போன்ற நாட்களிலேயாவது நோன்பு பிடிக்கணும். ஏன் அவ்வளவு சிறந்த நாள் இது, அவ்வளவு சிறப்பான நாள். அதிகமாக சதகாக்கள் கொடுக்கணும். ஃபஜ்ருக்கு நேரங்காலத்தோடு வரணும். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துகள் தொழப்பட வேண்டும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ரகாத்தா ஃபஜ்ரின், ஃபஜ்ருடைய 2 ரகாத் முன் சுன்னத்தான 2 ரகாத் தொழுவது இந்த உலகத்துள்ள வஸ்துக்கள் ஒரு மனிதனுக்கு கொடுத்தால் எவ்வளவு சிறப்பானதாக, எவ்வளவு அந்த மனிதன் சந்தோஷம் அடைவானோ, அவனுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டு போகுமோ, இதைவிடவும் ஃபஜ்ர் தொழுகையுடைய சுபஹ் தொழுகையுடைய முந்திய 2 ரகாத்துக்குரிய நன்மை இதைவிடவும் சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்களை நேரங்காலத்தோடு வந்து மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, அதிகமாக சதகாக்களை கொடுக்க வேண்டும், தர்மங்களை செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ், நாட்களிலே ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய நாட்கள். இந்த ஆரம்ப 10 நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் அஹப்பு இலல்லாஹ் ஹாதிஹில் அய்யாம், ஏனைய நாட்களை விட, மின் ஹாதிஹில் அய்யாம், ஏனைய நாட்களை விட, ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாளிலே செய்யக்கூடிய அமல்கள், இபாதத்துகள், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்குது. ரமலானுக்கு குர்ஆனை ஓதி முடித்தவர்கள் இன்னும் எத்தனையோ பேர்கள் குர்ஆனை திறந்ததில்லை. குர்ஆனை திறங்க, குறைந்தது மக்ரிபுக்கு முன்னால் சுபஹுக்கு முன்னாலேயாவது கொஞ்சம் இகாமத் சொல்லுகின்ற அளவுக்காவது குர்ஆனை ஓதுங்க. குர்ஆன் இந்த மாதத்தில் அதிகமாக ஓதுங்க, சதகாக்களை செய்யுங்க, ஜிக்ருகளை செய்யுங்க, ஸலவாத்துகளை அதிகமாக ஓதுங்க, தக்பீர்கள் அதிகமாக ஓதிக்கொண்டிருங்க. இந்த மாதம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப அமல் செய்ததுக்கு ரொம்ப விருப்பமான மாதம் என்பதாகும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. சொல்லிவிட்டு சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்து மரணித்த மனிதர்களை விடவும் இந்த மாதத்தில அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்குது. இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில வீர மரணம் அடைகிறார். சொத்தை, செல்வத்தை, பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர் எல்லாத்தையும் இழக்கிறாரு. தன்னுடைய உயிரையும் இழந்துட்டு இப்ப ஜனாசா மட்டும்தான் இருக்குது, வீட்டுக்கு வருது. இந்த மனிதரை தவிர வேற எல்லாரும் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாளிலே செய்யப்படுகின்ற அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, அப்படி சிறப்பு மிக்க, அப்படி அமலுக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த ஒரு மாதத்திலே, அந்த நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹ்வின் ஜிக்ர்கள், இபாதத்துகள்ல நாங்க எங்களோட காலங்களை, நேரங்களை கழிக்க வேண்டும். அதே போன்று எங்களுக்கு தரப்பட்ட அடுத்த தலைப்பு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அரஃபாவுடைய மைதானத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான உபதேசத்தை சஹாபாக்களுக்கு செய்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லுகிறார்கள். சஹாபாக்களுக்கு எல்லாம் அறிவித்தல் கொடுத்தார்கள், நான் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்ல போகிறேன்,
என்னோடு ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி விரும்புகின்ற சகோதரர்கள் வந்து ஹஜ்ஜிகளை செய்து கொள்ளுங்கள் என்பதாக அறிவிக்கின்ற பொழுது இந்த மெசேஜ் எல்லா சஹாபாக்களுடைய காதுகளுக்கும் எத்தப்படுகிறது. 1,50,000 சஹாபாக்கள், 1.5 லட்சம் சஹாபாக்கள் இந்த கடைசி ஹஜ்ஜிலே, ஹஜ்ஜத்துல் விதாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி ஹஜ்ஜிலே சேருகிறார்கள். ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் தன்னுடைய வாழ்நாளில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன், நேரம் இடம் கொடுக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்துக்கு வருகிறார்கள். பிறை 9 ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் உபதேசம் பண்ணுகின்ற பொழுது அந்த உபதேசத்தை 1,50,000 சஹாபாக்களும் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், முஹத்திஸீன்கள், ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அவங்க சத்தம் அதிகமாக சவுண்ட் உள்ளவங்க, பேசினா சத்தம் கொஞ்சம் ஓவரா வரக்கூடியவங்க. உதாரணமாக நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த மைக் வேலை செய்யவில்லை என்றால் அல்லது மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் வெளிப்பள்ளியிலே வெளியே இருக்கக்கூடிய சகோதரர்கள் கேட்காது என்ன பேசுறது என்று. ஜும்மாவிலே கூடுதலாக பார்த்தால் 4,000 5,000 வச்சுக்கொள்ளுங்க, ஆகக்கூடாது. சகோதரர்களே, பெரியார்களே, 1.5 லட்சம் சஹாபாக்களுக்கும் நபியுடைய உபதேசம் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேர்வு செய்தார்கள். ஆனால் அவருடைய சத்தம் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் கடைசி உபதேசம் ஹஜ்ஜத்துல் விதாவுடைய இந்த பயான் மிகவும் பிரபலமானது. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்படுகின்ற வார்த்தைகள். இந்த சமூகத்துக்கு பல வகையான தேவைகளையும் பல வகையான விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே ஒரு உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அதிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, ஹுது மினல் இல்ம், சில சட்ட திட்டங்களை, அறிவுகளை, சில விடயங்களை என்னிடத்திலிருந்து படித்துக் கொள்ளுங்கள். ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்கள், இவைகளுடைய விலா வாரியாக எல்லா சட்டங்களையும் என்னுடைய தோழர்களே என்னிடத்திலிருந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, லஅல்லி லஅல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, எனக்கென்றால் தெரியாது அடுத்த வருடம் நான் உங்களை சந்திப்பேனா என்று என்னுடைய தோழர்களே எனக்கு சொல்ல முடியாது. ஆகையால் ஹஜ்ஜின் சட்டங்களை நீங்கள் என்னிடத்திலிருந்து படித்துக் கொள்ளுங்கள், விளங்கி கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நேரத்திலே கொஞ்சம் சஹாபாக்கள் அதிகமாகத்தான் இருந்தார்கள், சத்தம் அதிகமாகிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் மௌனமாக இருந்து கொள்ளுங்கள், நான் சொல்லுவதை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, எல்லா சமூகத்தையும் பார்த்து ஒரு வற்றுருக்கமான ஒரு அழகான உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபையிலே அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, அலா இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களோட ரப்பு ஒருத்தன்தான், அவனையே நீங்கள் வணங்க வேண்டும், வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை அங்கே எத்தி வைத்தார்கள். ஏகத்துவத்தின் அந்த தௌஹீதை
சஹாபாக்களுக்கு முன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டு மறுபடியும் சொன்னார்கள், வ இன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தையும் ஒரே தந்தை தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிச்சலங்கள் நீங்க தான். உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே நீங்கள் சமூகத்திலே நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சமூக ஒற்றுமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒற்றுமையாக இருங்கள். நீங்க எல்லாம் ஒரு தந்தைக்கு கிடைத்த பிள்ளைகளை போன்று நீங்கள் பிளகுபட்டு விட வேண்டாம். இந்த முஸ்லிம் சமூகம் எப்பொழுது பிளகுபடுமோ அப்பொழுது யஹூதி நஸ்ரானிகளுடைய சூழ்ச்சிகள் அதிகமாகும். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு 4ஆக கூறு போடப்பட்டு விட்டார்கள். யஹூதி நஸ்ரானிகள் முஸ்லிம்களை வைத்தே முஸ்லிம்களை தாக்குகிறார்கள். நடக்குகின்றது இன்றைக்கு உலகத்திலே. காரணம், ஒற்றுமை இல்லை, சமத்துவம் இல்லை. தான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் என்ற அந்த மனப்பான்மைகள் கூட இல்லாமல் சண்டை பிடித்துக் கொண்டும் பிரச்சனைகளை போட்டுக் கொண்டும் ஒற்றுமை குலைந்தவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டு முஸ்லிம் தலைவர்களையும் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டு முஸ்லிம் தலைவன் அந்த நாட்டு முஸ்லிமுக்கு எதிரியாக இருக்கிறான், அந்த நாட்டு முஸ்லிம் தலைவன் இந்த நாட்டு முஸ்லிம் தலைவனுக்கு எதிரியாக இருக்கிறான். யஹூதிக்கு எதை வேணுமோ நீ அந்த முஸ்லிம் நாடுக்கு அடிப்பதற்காக வேண்டி நான் இடத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறான். காரணம், ஒற்றுமை இல்லை. முஸ்லிம் சமூகம் இன்று கூறு போடப்பட்டு விட்டது. யஹூதிகள் அவருடைய திட்டங்களாக இந்த ஒற்றுமையை குலைத்தது அவருடைய திட்டம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க. நீங்க ஒரே தாய் பெற்ற பிள்ளைகளை போன்றே இருக்கிறீங்க, ஒரே தந்தை பெற்ற பிள்ளைகளை போன்று. எனவே நீங்க எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நீங்க பிச்சலங்கள், அவருடைய பிள்ளைகள். உங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம், சச்சரவுகள் வேண்டாம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மறுபடியும் உபதேசம் செய்தார்கள். அலா லா ஃபல்ல லி அரபியுன் அலா ஆஜமியின் சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு முன்னால். அரபிக்கும் அஜமிக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. அஜமியை விடவும் அரபி சிறந்தவர் அல்ல. இன்னைக்கு வெளிநாடுகள் இருக்கிறது, அங்கே வேலைக்காக சென்றவர்களுக்கு தெரியும். அரபிகள் என்றால் அவர்கள் தன்னை பெரிதாக பார்ப்பார்கள், அஜமிகள் என்றால் அவர்களை தாழ்த்தியவர்களாக பார்ப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமிய மார்க்கத்திலே ஏனைய மார்க்கங்களை போன்றல்ல. அவர்களுடைய இனத்தினால் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அவருடைய கோவில்களுக்கு அவர்களுடைய வணக்கஸ்தலங்களுக்கு கூட இருக்க மாட்டார்கள், அவருடைய ஊர்களுக்கு கூட இருக்க மாட்டார்கள். கீழ் ஜாதி என்று அவருடைய செருப்பு கூட போட்டு, பாதணிகள் கூட போட்டு அவருடைய ஊருக்கு வீட்டுக்கு வரவிட மாட்டார்கள். இஸ்லாத்திலே அப்படி அல்ல. நீ அஜமியாக இருக்கேலும் அரபியாக இருக்கேலும், நீ அரபியாக இருந்தாலும் அஜமி உன்னை விட தாழ்ந்தவன் அல்ல. நீ அரபியாக இருக்கிறாய், அதனால் நீ தான் சிறந்தவன் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கே ஒரு அழகான உபதேசம். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு மனித சமூகம் தான் உயர்ந்த ஜாதி, கீழ்ந்த ஜாதி என்று மட்டம் தட்டி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்திலே அப்படி ஒன்று அல்ல, இல்ல அப்படி ஒன்று, எல்லாம் ஒன்றுதான். மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வலா வலா லி அஜமியின் அலல் அரபி, அரபியை விடவும் அஜமி சிறந்தவனும் அல்ல, அரபியை விடவும் அஜமி சிறந்தவரும் அல்ல. மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வலா அஹ்மர அலா அஸ்வத், கருப்பனை விடவும் கருப்பு மனிதனை விடவும் வெள்ளவன் சோப்பு நிறத்தவன் அவன் சிறந்தவன் அல்ல. மறுபடியும் சொன்னார்கள், சிவப்பு கருப்பனை விடவும் வெள்ளையரை விடவும் சோப்பு நிறத்தவரை விடவும் வெள்ளையரை விடவும் கருத்த மனிதர் சிறந்தவரும் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லா பி தக்வல்லாஹ்,
யாரிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம், தக்வா, இந்த தக்வா இருக்கிறதோ அந்த மனிதர்கள் தான் சிறந்தவர்கள். அரபியிடத்திலே தக்வா இல்லை, அஜமியிடத்திலே தக்வா இருக்கிறது என்று சொன்னால் அஜமி சிறந்தவர். வெள்ளையரை விடவும் கருத்தவரிடத்திலே, நீக்ரோடத்திலே தக்வா இருந்தால் வெள்ள மனிதனை விடவும் அந்த நீக்ரோ சிறந்தவர். பணக்காரனிடத்திலே அவரிடத்திலே தக்குவா இல்லை என்றால், பிச்சைக்காரரிடத்திலே தக்குவா இருந்தால் அந்த பிச்சைக்காரர் தான் சிறந்தவர்கள். இஸ்லாம் இப்படித்தான் பார்க்குகிறது. யாரும் யாரை விடவும் சிறந்தவர்கள் அல்ல, ஆனால் தக்குவாவை மாத்திரம்தான் வைத்து அங்கே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இன்று சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த துவேஷங்கள் பார்க்கப்படுகிறது. மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலா பிர்ரில் வாலிதைன், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. அம்மா வாப்பா உங்களை வளர்த்துட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு, இன்றைக்கு சிலர்கள் மன்னர்களை வாழ்ந்திருக்க கூடும், அவர்களுக்கு துவா செய்யுங்கோ, அவங்களோட பேர்ல சதகாக்களை செய்யுங்க. அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால், மனிதர்களே, உங்களுடைய தாய்க்கு தந்தைக்கு நீங்கள் பணிவுடை செய்யுங்கள். அம்மா தாய் தந்தைகளுடைய உள்ளத்தை நோவினை அடித்துவிட்டு நீங்கள் உலகத்திலே வாழக்கூடாது. தாயுடைய தந்தையுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்கள். தாய் தந்தைகள் உங்களை பெற்றெடுத்தவர்கள். தந்தை உங்களுக்காக வேண்டி எல்லா நேரமும் கஷ்டப்பட்டு தன்னுடைய வேர்வையை, தன்னுடைய இரத்தத்தை வேர்வையாக சிந்தியவர் தாய், தந்தை. தாய் தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுத்தவள். திருநாளுடைய நாள் வருகிறது, நீங்க மாத்திரம் உங்களோட பிள்ளை, உங்களோட மனைவி, உங்களோட மனைவியுடைய தாய் தந்தைகள் அவங்களுக்கு மாத்திரம் உடுப்புகளை ஆடைகளை எடுத்து கொடுத்தது போதாது. நீங்க முதலாவது உங்களோட தாயை பாருங்க. ஆண்களே, உங்களுடைய தாயை பாருங்கள், உங்களுடைய தந்தையை பாருங்கள். அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? எத்தனையோ தாய்மார்கள், பிள்ளைகள் நல்ல வசதியாக இருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகள் செலவுக்கு கொடுப்பதில்லை. ஒரு சோத்து பார்சலுக்காக வேண்டி சில மனிதர்களிடத்தை கையேந்துகின்ற நிலைமை இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்களை சில பிள்ளைகள் அப்படித்தான் விட்டிருக்கிறார்கள். ஒரு காணி பூமிக்காக வேண்டி சண்டை பிடித்துக் கொண்டு மாசக்கணக்காக, வருடக்கணக்காக தாயுடைய முகத்தையும் தந்தையுடைய முகத்தையும் பார்க்காதவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய தாயின் தந்தையின் முகத்தை பார்ப்பது உனக்கு உம்ரா ஹஜ் செய்த நன்மை இருக்கிறதே, அதை மறந்து விட்டான் இன்றைக்கு மனிதன். தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு உருவாக்கிய பெற்றோர்களை மறந்து விட்டான் மனிதன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏ மனிதர்களே, உங்களோட தாய் தந்தைகளோடு நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கோ. பெருநாள் வந்தா நீங்க கூட்டி கொண்டு போங்க. கூட்டி கொண்டுட்டு போயிட்டு எந்த கடையில அவங்களுக்கு விருப்பம் அந்த கடையில பொருட்களை வாங்கி கொடுங்க. நாங்க சின்ன வயசுல கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. சின்ன வயசுல ஒரு ஃபங்க்ஷன் வருது, எங்கட வீட்டுல ஒரு வெட்டிங் வருது, அல்லது பெருநாளுடைய நாள் வருது, எங்கட அம்மா வாப்பா என்ன செய்வாங்க? எத்தனை கடையா ஏறி இறங்கிப்பாங்க. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பழைய காலத்தை யோசனை செய்து பாருங்க. கையை பிடிச்சு கொண்டு ஒவ்வொரு கடையா, மகன் இந்த உடுப்பு நல்லம்மா வாப்பா, இந்த உடுப்பு நல்லம்மா, இது நல்லம்மா, இல்ல இது சரியில்லைன்னு சொன்னா இன்னொரு கடை, அது சரியில்லைண்டா இன்னொரு கடை, எத்தனை கடையாக ஏறி இறங்கி நிற்பாங்க. இன்றைக்கு அந்த தாயும் தந்தையும் பெருநாளுடைய உடுப்பு இல்லாம, பெருநாளுடைய நாளையில அவங்களுக்குரிய சாப்பாடு இல்லாம அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்றால், இந்த தாய் தந்தைகளுடைய பதுவா இந்த மனிதனை சும்மா விடுமா? விடாது சகோதரர்களே. உலகத்தில் அவனுக்கு தண்டனை வந்துவிடும். பெற்றோர்களுடைய பதுவாவுக்கு ஆளானவன் உலகத்தில் அவன் மாட்டி விடுவான் தண்டனையிலே. ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அடுத்ததாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே, அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே உபதேசம் செய்தார்கள். தோழர்களை பார்த்து மறுபடியும் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, உங்களை யார் ஏழை பணக்காரன் என்று நீங்கள் பார்க்க வேண்டாம்.
இன்றைக்கு பார்க்கிறார்கள். தான் பணக்காரனாக இருந்தால் ஏழைகளை கணக்கெடுப்பதில்லை, தான் படித்திருந்தால் படிக்காதவர்களை கணக்கெடுப்பதில்லை, தான் நல்ல ஜொப்ல இருந்தால் வேலை இல்லாதவர்களை கணக்கெடுப்பதில்லை. இன்றைக்கு சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி யாருக்கு மத்தியிலே நீங்கள் பாகுபாடு பார்க்க வேண்டாம். வேலைக்காரர் இருக்கிறார் உங்களுடைய கடையிலே, அந்த ஊழியர்களோடு நீங்கள் அழகாக நடந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைகளுடைய விஷயத்திலே சொன்னார்கள், அந்த அடிமைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு சுமத்தாட்ட முடியாத, அவர்களின் மூலமாக செய்து கொள்ள முடியாத வேலைகளை அவருடைய மேனியிலே நீங்கள் சுமத்தாட்டி விட வேண்டாம். அவர்கள் மீது சுமத்தாட்ட வேண்டாம். ஏழுமான வேலைகளை கொடுத்து விடுங்கள். இதே போன்று ஒரு கடையிலே அல்லது ஒரு கம்பெனியிலே வேலைக்காரர்கள் இருந்தால் ஒவ்வொரு முதலாளிமார்களும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொரு பொறுப்புதார்களும் சிந்திக்க வேண்டும். இந்த பணியாளரோடு இந்த வேலைக்காரர்களோடு நான் நல்ல முறையில நடந்து கொள்ளணும். அவருக்கு சுமக்க முடியாத வேலையை நான் சுமத்தாட்டக்கூடாது அவர் மீது. இந்த மனப்பான்மை ஒவ்வொரு மனிதனிடத்திலே வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அழகான முறையில் சொல்லி காட்டினார்கள். தலைவன் என்று வருகின்ற பொழுது அந்த ஊருடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாலே சொன்னார்கள். இன்றைக்கு வருடக்கணக்காக குடும்பத்துடைய உறவு இல்லாமல் துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தன்னை படித்து பெரிய நிலைமையில ஆளாக்கிய இன்றைக்கு உறவுகளை, இரத்த பந்தங்களை, தாத்தா தங்கச்சி நானா தம்பிமார்களை மறந்து விட்டார்கள். ஒரே வீட்டில இருந்து ஏழ்மையாக இருக்குகின்ற பொழுது ஒன்றாக சாப்பிட்டு ஒன்றாக உடுத்து ஒரே வீட்டில் தூங்கியவர்கள், இவர்களை நானாவும் தாத்தாவும் படிக்க வைத்து நல்ல நிலைமையில ஆளாக்கி டிகிரியோடு இவர் எடுத்துக்கொண்டு பல ஜொப்புகளுக்காக ஒரு வெளிநாட்டுக்கு செல்லுகிறார். எல்லாத்தையும் மறந்துட்டார். கையில 4-5 லட்சம் 10 லட்சம் இப்ப மாசம் சம்பாதிக்கிறாரு. குடும்பத்தை மறந்துட்டாரு, பழைய நிலைமையை மறந்துட்டாரு, தாத்தா தங்கச்சி தான் நானா தம்பிய மறந்துட்டாரு. இப்ப இவருடைய சகவாசம் யாரோடு தெரியுமா? தன்னோட உள்ள பெரிய பணக்காரனோடு. இவருடைய தொடர்பு யாரோடு தெரியுமா? பெரிய ரோயல் ஃபேமிலியோடு. தன்னோடு இருந்த உறவுகளை மறந்து விட்டார்கள். தான் படித்த அந்தஸ்திலே வந்து தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய தன்னுடைய உறவுகளை மறந்து விட்டார்கள். அவர்கள் வீட்டிலே சோறும் சம்பளமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெருநாளைக்கு உடுப்படுத்தார்கள் எடுத்தீர்களா என்று கேட்பதும் இல்லை. பெருநாளைக்கு ஆடைகள் எடுக்காமல் பழைய ஆடைகளை உடுத்தவர்களாக பெருநாளுடைய நாளை கழிக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், இவருடைய குடும்பமோ ஒரு பிள்ளைக்கு 5-6 உடுப்புகள், மனைவிக்கு 7-8 உடுப்புகள், நகைக்கு மேலா நகைகள் எல்லாம் வாங்கி கொடுக்கிறார்கள். தன்னை இந்த நிலைமைக்கு உயர்த்திய தன்னுடைய உறவுகளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா யுஹன்னாஸ், மனிதர்களே, உங்களுடைய இரத்த உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். இரத்த உறவுகளை ஒரு மனிதன் துண்டித்து வாழுகின்ற பொழுது லா யதுகுல் ஜன்னத காத்திஉன், இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்ந்த ஒரு மனிதன் சுவர்க்கம் போக மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன பணம் இருந்தும், என்ன படிப்பு இருந்தும், என்ன பட்டம் இருந்தும், என்ன வகையான ஜொப்புகள் இருந்தும், பதவி பட்டங்கள் இருந்தாலும், ஆனால் உறவு முறைகளை சேர்ந்து வாழாமல் வாழ்ந்தால் நரகம்தான போக வேண்டிய நிலைமை ஏற்படும். சகோதரர்களே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், உறவுகளோடு நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளுங்கள். அன்பான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே இருந்த பித்அத்துகளையும் மூட நம்பிக்கைகளையும் ஷிர்க்குகளையும் என்னுடைய காலுக்கு கீழால் குழி தோண்டி புதைத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாத்தின் காலுக்கு கீழால் புதைத்து விட்டேன். ஹுதைல் இப்னு ரபியா என்று சொல்லக்கூடியவர் என்னுடைய காலத்திலே அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். ஆனால் ஆரம்ப காலம் என்பதற்காக வேண்டி நான் அதை விட்டுவிட்டேன்.
இதற்கு பின்னால் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு உயிரை அநியாயமாக பறிக்குகிறானோ, அநியாயமாக எடுத்துக் கொள்ளுகிறானோ, ஒருத்தரை கொலை செய்கிறானோ, கொலைக்கு கொலைக்கு கொலை செய்யப்படும். கொலை செய்தவன் கொலை செய்யப்படுவான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள், ஃபத்தகுன் நிசா, பெண்கள் உங்களுடைய மனைவியுடைய விஷயத்திலே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை உங்களுடைய மனைவியுடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த அரஃபா மைதானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம், எந்த பெண்ணை தொடுவது ஹராமோ, எந்த பெண்ணோடு பேசுவது ஹராமோ, எந்த பெண்ணோடு உறவாடுவது ஹராமோ, எந்த பெண்ணோடு நீங்கள் பாவமான விஷயத்தை செய்வது ஹராமோ, அந்த பெண்ணை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் கபில்து நிகாஹா என்ற அல்லாஹ்வுடைய அந்த பெயரை சொல்லி நீங்கள் அந்த பெண்ணை கரம் பிடித்திருக்கிறீர்கள். அந்த பெண்ணுடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சிலர்கள் அப்படித்தான், திருமணம் முடிப்பதும் தன்னுடைய வீட்டு வேலையை செய்வதற்காக வேண்டியும், தன்னுடைய தாய் தந்தைகளுடைய வீட்டுக்கு தன்னுடைய தாய் தந்தைகளை பார்ப்பதற்காக வேண்டியும், தாய் தந்தைகளை பார்க்க வேண்டும், ஆனால் அவளுக்கு விரும்பினால் பார்ப்பால், இல்லை என்றால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பார்ப்பது கட்டாயம். தாய் தந்தைகளை, தாய் தந்தைகளுக்கு பணிவுடை செய்வது, ஹிதுமத் செய்வது நீ செய்வது கட்டாயம். சிலர்கள் வாஷிங் மெஷினை போன்று அவர்களை பாய்ப்பதும், தனக்கு ஆடைகளை அயன் பண்ணி தருவதும் அவள் விரும்பி செய்வது விஷயம் வேற. வற்புறுத்தி செய்வது பாவம் தான். மாஷா அல்லாஹ் நல்ல ஹைப்பை, நல்ல ஸ்பெஷலான போனை வச்சுக்கிறாரு, அவளை பார்த்தா ஒரு டப்பா போன், உடைஞ்ச போனை வச்சுக்கிறா கையில. 1000 ரூபாய் 500 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இவரை பார்த்தா மாஷா அல்லாஹ் நல்ல பொறுமதியான உடுப்பு உடுத்திக்கிறாரு. மனைவியை பார்த்தா பொறுமதி குறைஞ்ச உடுப்பு உடுத்தி கொண்டிருக்கிறார். ஊத்துடுப்போட ஒரே ஒரு உடுப்பு, எல்லாம் இவர் செய்யறாரு. ஆனா மனைவியை பார்க்கிறாரு இல்ல, மனைவிக்கு அடிக்கிறாரு, ஏசுறாரு. அந்த பெண்களுடைய விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆண்களே உங்களுடைய மனைவியுடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபஇன்னக்கும் அகதுமுஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அமானிதத்தின் மூலமாக, அந்த அமானிதத்தின் மூலமாக நீங்கள் அவர்களை பொறுப்பாக நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டிருந்தீர்கள், எடுத்துக்கொண்டீர்கள். எனவே அந்த பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனைவியுடைய விஷயத்தில் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுபடியும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, நீங்கள் எவ்வளவோ செல்வ சீமாட்டிலே வாழ்ந்தாலும் யாரிடத்திலே தக்வா இருக்கிறதோ அவன் சிறந்தவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யாரையாவது கொலை செய்தால் அவருடைய கொலைக்கு ஏற்ற மாதிரி கொலை செய்யப்படும். உங்களுடைய பணியாட்களோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், நீங்க நல்லதை எப்படி மற்ற மனிதர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்வதை நீங்க விரும்ப மாட்டீர்களோ, எனக்கு ஒரு மனிதன் ஏசுவதை நான் விரும்ப மாட்டேன், என்னை ஒரு மனிதன் ஏமாற்றுவதை நான் விரும்ப மாட்டேன், எனக்கு ஒரு மனிதன் அநியாயம் செய்வதை நான் விரும்ப மாட்டேன், என்னை பற்றி புறம் பேசுவதை, ஒரு மனிதன் புறம் பேசுவதை நான் விரும்ப மாட்டேன். இப்படி மற்ற மனிதர்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நான் அவனை பற்றி புறம் பேசுறேனா அவனுடைய உள்ளம் விரும்பாது. என்னை பற்றி ஒருத்தர் புறம் பேசினால் என் உள்ளம் எப்படி விரும்பாதோ அதே போன்று விரும்பாது. ஒருத்தருடைய மானம் முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மானத்துடைய விடயத்திலே கையடித்து விடாதீர்கள். மானம் முக்கியமானது. ஒரு மனிதனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், அய்யுஹன் நாஸ் ஐயோ மின் ஹாதா, என்னுடைய மனிதர்களே, தோழர்களே,
மனிதர்களே, இந்த நாள் என்ன நாள் என்று தெரியுமா? துல்ஹிஜ்ஜாவுடைய நாள். இந்த மாதம் எந்த மாதம் என்று தெரியுமா? துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த நாள் சிறப்பான நாள், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த இடம் எங்கே என்று தெரியுமா? புனிதமான மக்காவுடைய நகரம். இதெல்லாம் சிறப்பு மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனை அவனுடைய மானமங்கப்படுத்துவது, வஅராபக்கும் அலைக்கும் ஹராமுன், உங்களுக்கு ஹராம். எப்படி இந்த நாள் சிறப்பானதோ, எப்படி மனிதர்கள் சிறப்பானவர்களோ, அதே போன்ற ஒரு மனிதனுடைய மானத்துடைய விடயத்திலே கையடித்து விடாதீர்கள், அது சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவனுடைய மானம் மிகவும் பொறுமதியானது. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் அதிலையும் இதிலையும் ஒரு சிறிய தவறை செய்துவிட்டால் அடுத்த நாள் வீடியோவோடு வருகிறது, அடுத்த நாள் வாட்ஸ்அப்ல வருகிறது, அடுத்த நாள் யூடியூப்ல வருகிறது. ஒரு மனிதனுடைய மானத்தை மறைக்க வேண்டும் தவறு செய்தால், மறைக்குகின்ற பொழுது அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளிலே அந்த மனிதனை கூப்பிடுவான். கூப்பிடுகின்ற பொழுது அந்த மனிதன், நீ உலகத்திலே இன்ன மனிதனுடைய மானத்தை மறைத்திருந்தாய், நீ இவ்வளவு பாவங்களை செய்திருந்தாய், மனிதனே நீ மற்றவனுடைய மானத்தை மறைத்து நீ அம்பலப்படுத்தாமல் ஃபேமஸ் படுத்தாமல் உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். அதனால் அந்த மனிதன் திறந்து விட்டான். எனவே நீ உலகத்தில் இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறாய். இப்ப எனக்கு உனக்கு மத்தியிலே எந்த ஒரு திரையும் இல்லை, யாரும் பார்ப்பதற்கு இல்லை. மனிதனே, உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன். எனவே நீ உலகத்திலே இன்னொரு மனிதனுடைய மானத்தை மன்னித்ததின் காரணமாக, நீ பரப்பாதன் காரணமாக நான் உன்னுடைய மானத்தை, உன்னுடைய பாவத்தை மறைத்து மன்னித்து இன்றைக்கு நான் உன்னை சுவர்க்கம் போறேன், மனிதனே நீ சுவர்க்கம் போ என்று அல்லாஹ் தஆலா அனுப்புவான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஒரு மனிதனுடைய மானம் என்பது முக்கியமானது. ஒரு மனிதனுடைய சொத்து செல்வங்கள் என்பது முக்கியமானது. ஒரு சான், ஒரு வேலியை தூக்கி, ஒரு தூணை தூக்கி, ஒரு சான் இங்கால அவருடைய இதுக்கு அவர் வேலியை அடைச்சாருன்னு சொன்னா, அவருடைய சொத்து செல்வங்களை பறித்ததற்காக வேண்டி நாளை மறுமையுடைய நாளையிலே ஒரு பூமியுடைய அளவு ஒரு சான் எடுத்ததற்காக வேண்டி உலகத்துல இந்த 7 பூமி அளவு அந்த மனிதனுடைய கழுத்துல மாலையாக கொழுவப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒரு மனிதனுடைய பணம் அது முக்கியமானது, ஒரு மனிதனுடைய மானம் முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தில் அழகாக தெளிவுபடுத்தினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதே போன்று இன்னொரு முக்கியமான ஒரு தினத்தை நான் அந்த நோன்பை பற்றி சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஸ்லிமுடைய ரிவாயத், சியாமு யௌமி அரஃபத்தின், அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறதே, இது அல்லாஹ்விடத்துல அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல நான் மேலெண்ண வைக்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஐ யுகஃபிர சனத்தல்லதி கப்லஹு வ சனத்தல்லதி பஅதஹு, ஒரு முந்திய ஒரு வருடத்துடைய பாவத்தையும் பிந்திய ஒரு வருடத்துடைய பாவத்தையும், 2 வருடத்துடைய பாவத்தை ஒரே ஒரு நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது அரஃபாவுடைய நோன்பு. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அரஃபாவுடைய நோன்பு வியாழக்கிழமை பெருநாள் இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை வருகிறது. புதன்கிழமை எங்களோட குடும்பம் சாராக அந்த நோன்பை பிடிக்கணும். 2 வருஷத்துடைய முந்திய ஒரு வருஷம் பிந்தி ஒரு வருஷத்துடைய பாவத்தை ஒரு 13-14 நோம்பால அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தாரான்னு சொன்னா இந்த நோம்பை வீணடிக்க வேண்டாம் சகோதரர்களே. எங்கட பிள்ளை, எங்கட மனைவி, எங்கட மக்கள் எல்லாருக்கும் இந்த நோம்பை பிடிக்கிறதுக்காக சொல்லுவோம். எனவே சகோதரர்களே, அதுக்காக தயாராகுவோம். எனவே நோம்பை பிடித்து அரஃபாவுடைய நோம்பை அடைந்தவர்களாகவும் அந்த நோம்பை பிடித்து அந்த நன்மைகளை பெற்றவர்களாகவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான உபதேசத்தை இந்த சமூகத்துக்கு ஒரு வற்றுருக்கமாக செய்தார்களே, அந்த உபதேசத்தை எங்களுடைய உள்ளத்திலே வைத்து யாருக்கும் அநியாயம் செய்யாமல் ஒரு முஸ்லிம் நல்லவனாக, நல்ல முத்தகீன்களாக வாழ்ந்து நல்லவர்களாக, தக்வா உள்ளவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவத்தை மன்னித்துருவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் நல்லவர்களாக வாழ்வதற்கு கிருபை செய்திடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யாருக்கும் அநியாயம் செய்தவர்களாக எங்களை ஆக்கி விடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், மரணிக்கின்ற பொழுது உயர்தரமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்
அல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தவர்களாக ஆக்கிடு யா அல்லாஹ். அவர்களுடைய பதுவாவுக்கு ஆளாக்கி விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் நோயாய் பற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தி அவர்களுக்கு வளமான வாழ்க்கை நசீபாக்கிடு யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் மன்னரையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீ அவர்களுக்கு அந்த மன்னரையை பொன்னரையாக சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையாக நீ அமைத்து கொடுத்துடுவாயாக. துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.